ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ₹1 சம்சா செய்ய போகிறோம். எங்கள் ஊரில் நாடார் கடைன்னு ஒரு கடை உண்டு. அந்த கடையில் காலையில் இந்த சம்சா வரும். ஒரு ₹5க்கு 5 சம்சா வாங்கி பழைய சோறு கூட வச்சு சாப்பிட்டா அடடடா தேவாமிர்தமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. உதாரணத்துக்கு பிரியாணின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியும். அது எப்படி இருக்குன்னு தெரியாது. எங்கள் ஊரில் ₹5க்கு ஒரு மனுஷன் பிரியாணி கொண்டு வருவார். அது பேர் காக்கா பிரியாணி. அந்த பிரியாணியை சாப்பிட்டு தான் இதுதான் பிரியாணின்னு தெரியும். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் பிரியாணியே செய்ய தெரியும். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் வேணும்னு கேட்டால் பிரியாணின்னு சொல்கிறாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் பென் யூஸ் பண்ணேன். ஆனால் என் பையன் 1st ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவனுக்கு இப்போவே ஜிகினா பென் வேணுமா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஜிகினாவில் பென் இருக்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸு, இப்போ உள்ள ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு காலையில் ஸ்நாக்ஸு, மத்தியானம் ஸ்நாக்ஸு, சாயங்காலம் ஸ்நாக்ஸு. ஆனால் நாங்கள் படிக்கும்போது தின்பண்டத்துக்கு பேர் தான் ஸ்நாக்ஸ்ன்னு கூட தெரியாது. எங்கள் அப்பா ₹1 தருவாங்க பண்டா வாங்கி சாப்பிட